Hello students, வணக்கம். Welcome to PSS Chemistry Channel for Easy Learning. இன்னைக்கு NEET Chemistry 2024 Day 11க்கான question பார்க்க போறோம். ஒரே ஒரு question பார்க்கலாம். Question number 16. So, benzene arrow கொடுத்திருக்காங்க. HNO3, H2SO4, nitric acid, sulfuric acid, பென்சினோட react பண்ணி A product கொடுக்குது. இந்த A மறுபடியும் ஃபர்தரா bromination undergo ஆகுது. Br2 in presence of FeBr3 B product கொடுக்குது. The compound B is, so நம்மளுக்கு வந்து questionல இந்த B தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. இதுதான் வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. So அப்ப first வந்து nitration, அதுக்கப்புறமா bromination. So நம்ம reaction பார்ப்போம். இங்க benzene சரியா. ஸோ எப்பவுமே வந்து கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிடும் கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிடும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரியேஜென்ட்டா கொடுத்துருக்காங்கன்னா அந்த இடத்துல நைட்ரேஷன் நடக்கும். அப்போ அங்க வந்து எந்த குரூப் வந்து பென்சின் ரிங்ல அட்டாச் ஆகும் அப்படின்னா NO2 குரூப் வந்து அட்டாச் ஆகும். ஸோ இது வெறும் பென்சின் ரிங் அப்படின்றதுனால ஏதாவது ஒரு பொசிஷன்ல ஏதாவது ஒரு கார்பனை நம்ம NO2 அட்டாச் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல HNO3, இங்க H2SO4. நம்ம இந்த இடத்துல NO2 கொடுப்போம். அடுத்தது ஸோ இது வந்து A. இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா bromination Br2 in presence of FeBr3. இப்போ இங்க வரும்போது இப்போ நைட்ரோ குரூப் வந்து ஃபர்ஸ்ட் கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு. இப்போ இந்த இடத்துல NO2 எங்க வந்து NO2 அட்டாச் ஆயிருக்கோ அது கார்பன் 1 2 3 4 5 6. ஸோ இதுல இதுவும் ஆர்த்தோ, 3யும் 5ம் மெட்டா, 4 வந்து பேரா. ஸோ இப்போ உள்ள வரக்கூடிய இந்த பிஆர் குரூப் வந்து ஆர்த்தோ பொசிஷனுக்கு போகுதா, மெட்டா பொசிஷனுக்கு போகுதா, அல்லது பேரா பொசிஷனுக்கு போகுதா அப்படின்றத பென்சின் ரிங்ல சப்ஸ்டியூட் ஆயிருக்கக்கூடிய இந்த NO2 தான் வந்து டிசைட் பண்ணும். ஸோ NO2 அப்படின்றது எப்பவுமே மெட்டா டைரக்டிங். அப்போ உள்ள வரக்கூடிய இந்த இன்கமிங் பிஆர் மெட்டா பொசிஷனுக்கு தான் போகணும். ஸோ 2 மெட்டா பொசிஷன் இருக்கு. தேர்ட் பொசிஷனும் மெட்டா பொசிஷன் தான், 5th பொசிஷனும் மெட்டா பொசிஷன். ஸோ 2 மெட்டா பொசிஷன்லயும் சப்ஸ்டிடியூஷன் இருக்குமா அல்லது ஒரு மெட்டா பொசிஷன்ல தான் சப்ஸ்டிடியூஷன் இருக்குமா அப்படின்றதும் NO2 பொறுத்தது. ஸோ இது மெட்டா டைரக்டிங்கா இருந்தாலும் திஸ் இஸ் ஸ்லைட்லி டீஆக்டிவேட்டிங் குரூப். டீஆக்டிவேட்டிங். ஸோ அதனால 2 மெட்டா பொசிஷன்லயுமே வந்து உங்களுக்கு சப்ஸ்டிடியூஷன் நடக்காது. ஒரே ஒரு மெட்டா பொசிஷன்ல மட்டும்தான் சப்ஸ்டிடியூஷன் நடக்கும். நீங்க இந்த பொசிஷனுக்கும் சப்ஸ்டிடியூஷன் காமிக்கலாம் அல்லது இந்த பொசிஷனுக்கும் சப்ஸ்டிடியூஷன் காமிக்கலாம். NO2. ஸோ இந்த மெட்டா பொசிஷன்னா நம்மளுக்கு இது ப்ராடக்ட் B. அல்லது நம்ம 5th மெட்டா பொசிஷனுக்கு காமிக்கிறோம் அப்படின்னா நம்மளோட ப்ராடக்ட் வந்து இப்படி இருக்கும். ரெண்டுமே ஃபார்ம் ஆகாது, ஏதாவது ஒன்று தான் ஃபார்ம் ஆகும். ஸோ நமக்கு வந்து ஆப்ஷன்ல எந்த பொசிஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து ஆர்த்தோ பொசிஷன், இது கிடையாது. இது வந்து பேரா பொசிஷன், இதுவும் கிடையாது. ஸோ இதுவும் மெட்டா பொசிஷன், இதுவும் மெட்டா பொசிஷன் தான். ஆனால் 2 மெட்டா பொசிஷன் கொடுத்துருக்காங்க. நான் சொன்னேன் NO2 வந்து டீஆக்டிவேட்டிங் குரூப் அப்படின்றதுனால 2 மெட்டா பொசிஷன்ல சப்ஸ்டிடியூஷன் நடக்காது. அப்போ இங்கேயும் நம்மளுக்கு ஆன்சர் கிடையாது. ஸோ நம்மளோட ஆன்சர் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ. அவங்க இதுதான் கொடுத்துருக்காங்க, அதனால ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நைட்ரேஷன் ஃபாலோடு பை bromination. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கொஸ்டினோட நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.